صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையினால அந்நஹுல் வாலிஹ் அப்படிங்கிற கித்தாபை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். முபத்ததா ஹபர் சம்பந்தமாக படிக்கிறோம். இப்போ சில ஹபர்கள் மட்டும் போடுவாங்க. அதற்கு தோதுவான முபத்ததாவை நம்ம என்ன செய்யணும், கொண்டு வர வேண்டும். இப்போ பாருங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தாலிஉன், இது வந்து ஹபர். அது மாதிரி சகீருன், சகீருன் இது ஒரு ஹபர். நாஇமுன் இது ஹபர். இப்ப இதற்கு தோதுவான முபத்ததாவை நாம என்ன செய்யணும், கொண்டு வர வேண்டும். தாலியுன்னா என்ன அர்த்தம்? உதயமாக கூடியது, உதிக்கக்கூடியது, உதிக்கக்கூடியதுன்னு அர்த்தம். இங்க பாருங்க, அல் பதுரு. அல் பதுரு அப்படின்னா முழு நிலவுன்னு அர்த்தம். முழு நிலவு, முழு நிலவு. தாலிவுன் உதயமாகி விட்டது. அல் பதுரு முபத்ததா, தாலிவுன் ஹபர். முழு நிலவு உதயமாகி விட்டது. அதே போல சகீருக்கு வந்து என்ன செய்யலாம் பாருங்க, அத்தாயிரு. தாயிர்னா பறவை. அந்த பறவையாகிறது சகீருன், சிறியது. அத்தாயிரு அந்த பறவையாகிறது சகீருன், சிறியது. அத்திஃபுலு நாஇமுன் அப்படின்னா மென்மையானதுன்னு அர்த்தம். மென்மையானது. குழந்தைகளை பார்த்தா அப்படின்னா மென்மையா இருப்பாங்க. அப்போ அத்திஃபுலு. அத்திஃபுலு அந்த குழந்தை, நாஇமுன் மென்மையானது. பாருங்க, அல் பதுரு முழு நிலவு, தாலிவுன் உதயமாகிவிட்டது. அத்தாயிரு சகீருன் அந்த பறவை சிறியது. அத்திஃபுலு அந்த குழந்தை, நாஇமுன். நாஇமுன் ஐன் வச்சு படிக்கிறோம். நாஇமுன் அப்படின்னா மென்மையானது. பாருங்க, அல் பதுரு ஆண்பாலா இருக்க போய் தான் தாலிவுன் ஆண்பாலா இருக்கு. தாயிரு ஆண்பால், சகீருன் ஆண்பால், திஃபுலு ஆண்பால், நாஇமுன் ஆண்பால். எல்லாமே இஸ்மா தான் இருக்குது. முபத்ததா என்பது ஆரம்பத்தில் வருகிறது. ஹபரை கொண்டுதான் ஜும்லா என்ன செய்து பரிபூரணமாக ஆகிறது. அடுத்து பாருங்க, சில முபத்ததா, சில ஹபர்கள். மதுபூஹத்துன், மது பூ ஹத்துன் இது ஒரு ஹபர். அலீலுன், அலீலுன் இது ஒரு ஹபர். பாக்கியத்துன், பாக்கியத்துன் இது ஒரு ஹபர். இப்ப இதுக்கு தோதுவான முபத்ததாவை நாம் கொண்டு வர வேண்டும். என்ன செய்யலாம் பாருங்க, இது பெண்பாலா இருக்குது. மதுபூகத்துன் பெண்பால், பாக்கியத்துன் பெண்பால், இது வந்து ஆண்பால். அப்ப பெண்பாலுக்கு தோதுவான ஒரு முபத்ததாவை பெண்பாலாக நாம் என்ன செய்யணும், கொண்டு வர வேண்டும். பாருங்க, அத்தஜாஜத்து. அத்தஜாஜத்துனா என்ன அர்த்தம்? கோழி. கோழி அறுக்கப்பட்டு விட்டது. மதுபூஹத்துன் அப்படின்னா அறுக்கப்பட்டு விட்டதுன்னு அர்த்தம். தபகன அறுத்தான். அதுல இருந்து மஃபூல், மதுபூகுன், மதுபூகானி, மதுபூகுன, மதுபூஹத்துன். தஜாஜத்து பெண்பாலா இருக்க போய் தான் மதுபூஹத்துன் என்ன செய்து பெண்பாலாக வருகிறது. அப்ப அந்த கோழி மதுபூஹத்துன் அறுக்கப்பட்டு விட்டது. அலில்லன்னு அர்த்தம். அலில்ல நோயாளின்னு அர்த்தம். நோயாளி. இங்க பாருங்க, அர்ரஜுலு.
அந்த ஆண் அலீலுன் நோயாளியாக இருக்கிறான். அலீல் அப்படின்னா நோயாளின்னு அர்த்தம். பாக்கியத்துன்னு அர்த்தம் அழுகக்கூடியவள், அழுது கொண்டிருக்கிறாள், அழக்கூடியவள். பெண்பாலா இருக்க போய் இங்க பாருங்க, அல் உம்மு அந்த தாய், பாக்கியத்துன் அழுது கொண்டிருக்கிறார். மதுபூகத்துன் பெண்பாலா இருக்குது, பாக்கியத்துன் பெண்பாலா இருக்குது. எனவேதான் இந்த ரெண்டு பெண்பால்களுக்கும் முபுததாவை நாம் என்ன செய்யறோம், பெண்பாலாக கொண்டு வந்திருக்கிறோம். அப்ப அத்தஜாஜத்து முபுததா, மதுபூகத்துன் ஹபர், அர்ரஜுலு முபுததா, அலீலுன் ஹபர், அல் உம்மு முபுததா, பாக்கியத்துன் என்னது ஹபர். அடுத்த ரெண்டு உதாரணங்கள் பாருங்க. ஃபசீஹுன் ஃபசீஹுன். அடுத்து லாமியுன் லாமியுன். ஃபசீஹுன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாவன்மை உடையவர்னு அர்த்தம். தெளிவாக பேசக்கூடியவர், நாவன்மை உடையவர். லாமியுன்னா என்ன அர்த்தம்? பிரகாசிக்கக்கூடியது, பிரகாசமா இருக்குன்னு சொல்லுவோம்ல. லம்உன்னா பிரகாசித்தல், லாமியுன் அப்படின்னா பிரகாசிக்கக்கூடியது. பாருங்க, ஃபசீஹுன்னா தெளிவாக பேசுபவர், நாவன்மை உடையவர். என்ன செய்யலாம் அப்படின்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போடலாம். முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபசீஹுன் நாவன்மை உடையவர்கள். ரசூலுல்லாஹ் வந்து நாவன்மை மிக்கவர்கள். அம்மாதிரி லாமியுன் அப்படின்னா என்ன? இங்க பாருங்க, அன்னஜ்மு நட்சத்திரம். அன்னஜ்மு நட்சத்திரமாகிறது. லாமியுன் பிரகாசமானது. நட்சத்திரம் பிரகாசமாக தான் இருக்கும். சில நட்சத்திரங்களை நம்ம பார்க்குறோம், பிரகாசமாக இருக்கிறது. அப்போ ஃபசீஹுன் ஆண்பால், லாமியுன் ஆண்பால். எனவே தான் அதனுடைய முபுததாவை நாம் என்ன செய்கிறோம், ஆண்பாலாக கொண்டு வந்திருக்கிறோம். அப்போ முபுததா ஆண்பாலாக இருந்தால் ஹபரும் ஆண்பாலாக இருக்க வேண்டும். முபுததா பெண்பாலாக இருந்தால் ஹபரும் என்ன செய்ய வேண்டும், பெண்பாலாக இருக்க வேண்டும். இதுதான் இங்கே வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய சட்டம். அப்புறம் முபுததா ஒருமையாக இருந்தால் ஹபரும் ஒருமையாக இருக்க வேண்டும். முபுததா இருமை பன்மையாக இருந்தால் ஹபரும் என்ன செய்யணும், இருமை பன்மையாக இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அந்த உதாரணங்களை அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد